அதில் அந்த முடிவுகள் சொல்லப்பட்டு அவர்கள் ஏற்றுக்கொள்வவற்றை நாங்கள் என்ன மேற்கொண்டு செய்வற்றை பேசி உங்களுக்கு அந்த விவரங்கள் அறிவிக்கப்படும். சதவீதம் அது ஒவ்வொரு சங்கத்திற்கும் இருக்கு. கொடுக்கிறது நிதித்துறையோடு கலந்து பேசி முடிவெடுக்கப்படும். நீங்க எல்லா விதமான கேள்விகளுக்கும் முடிவு என்பது அவர்கள் வைத்த கோரிக்கைக்கான முடிவாகத்தான் நான் சொன்னோம். அதை இப்பொழுது சொல்வது என்பது சாத்தியமில்லை. ஏன்னா எல்லோருடைய கோரிக்கையும் நாங்கள் குறிப்பிடுத்திருக்கிறோம். அதில் தொகுத்து எது அதிகமான சங்கங்களால் கேட்கப்பட்ட கோரிக்கை எது பிரதானம், எது சாத்தியமில்லாது எல்லாம் முடிவெடுத்துதான் நாங்கள் அறிவிக்க முடியும். இன்றைக்கு அது குறித்து எதுவும் சொல்வதற்கு இல்லை என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உள்ள வரீங்களா? தமிழ்நாடு மனித உரிமை தொழிற்சங்க பேரவை கூட்டமைப்பு சார்பாக, அரசூழியர் கூட்டமைப்பு சார்பாக தமிழ்நாடு மனித உரிமை தொழிற்சங்க பேரவை அரசூழியர் கோரிக்கையை வைக்கும் கூட்டமைப்பு சார்பாக இன்னைக்கு 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை 2வது முறையாக நடைபெற்றது. இதுல 20% 15% ஊதிய உயர்வு கேட்டோம். அதுக்கு இன்னும் எந்த ஒரு முடிவும் சொல்லல அமைச்சர். எல்லாருடைய கோரிக்கையும் ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட 74 சங்கங்களுடைய கோரிக்கையெல்லாம் ஏற்றுக்கொண்டா முழுமையாக எல்லா சங்கங்களும் அரசூழியர் வைக்கணுன்ற ஒரு கோரிக்கை தான் வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்த சங்கங்கள் அத்தனையும் அரசூழியர் கோரிக்கை தான் முன் வச்சிருக்காங்க. அடுத்த கட்டமா நாங்க மறுபடியும் கலந்தாய்வு பண்ணி பேச்சுவார்த்தை முடிக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். எங்களுடைய தரப்புல இந்த முழுமையா அரசூழியர் ஆக்கணுன்ற கோரிக்கையில முன்ன வச்சிருக்கோம். 2வது இந்த பனிஷ்மெண்ட் எல்லாமே போக்குவரத்து துறை அனைத்து தொழிலாளிக்கும் பனிஷ்மெண்ட்ன்ற பேர்ல ஒரு சர்வீஸ் புக்ல ஏத்திட்டு கடைசி வரைக்கும் எவ்வளவு ஊதிய உயர்வு கொடுத்தாலும் போய் சேர மாட்டேங்குது. அந்த பனிஷ்மெண்ட்டை சுத்தமா க்ளோஸ் பண்ணுங்க. அரசூழியருக்கு இணையான ஊதியமே கிடைச்சிரும். இதுக்கு பெருசா ஒன்னும் நிதி சுமை அரசு ஏத்துக்க போறது இல்ல. இருக்கிற பனிஷ்மெண்ட் குறிச்சு இப்ப 5000 ஏத்தினாலே அவங்களுக்கு போய் சேர போறது இல்ல. சும்மா கண் துடைப்பா தான் இருக்கு. வருஷம் பனிஷ்மெண்ட் கொடுத்து அவங்களை கடைசியில் ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் எதுவுமே போய் சேர மாட்டேங்குது. முதல் கோரிக்கை அரசூழியருக்கு இணையாக முதல்ல அந்த பனிஷ்மெண்ட் குறைங்க. 3 ஆண்டு இருந்ததை 4 ஆண்டு ஆகிக்கிறாங்க. அந்த 4 ஆண்டு மறுபடியும் 3 ஆண்டு ஆக்கணும் அப்படிங்கிற கோட்டு. 2வது இந்த பாதிக்கப்பட்ட தொழிலாளிகளுக்கெல்லாம் நிறைய இந்த அரசு வேலை கொடுக்கறது கிடையாது. தொழிலாளி தொழிலில் இருக்கும்போதே பாதிக்கப்படுறாங்க. அந்த தொழிலாளிக்கு மாற்று பணி வழங்குறது இல்ல. அந்த மாற்று பணியை இன்னைக்கு என்ன சொல்ல அரசியல் சார்ந்த சங்கங்கள் தான் அங்க உட்காந்து ஓடியில் உட்காந்துருக்காங்களே தவிர அவங்களெல்லாம் நீக்கிட்டு கொஞ்சம் பாதிக்கப்பட்ட தொழிலாளிக்கு வேலை கொடுத்தா நல்லா இருக்குன்னு எங்க தொழிற்சங்க சார்பாக எங்க கூட்டமைப்பு சார்பாக ஆமா அவங்களுக்கு மட்டும்தான் திமுகவுடைய தொழிற்சங்கம் தான் பகிரங்கமா சொல்றேன். கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேல உட்கார்ந்துட்டு வேலை செய்யாம ஓடின்ற பேர்ல உட்காந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இத இல்ல சார், இதுல இன்னும் எங்களுக்கு இருக்கிற விஷயம் நான் தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம எங்க இயக்கம் இருக்கு நாங்க சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல பாதிக்கப்பட்டு ஒரு ரன்னிங்ல போறான், ஒரு கால் அடிபட்டு இருக்குது, அவர் வேலை கொடுன்னு சொன்னா இது வரைக்கும் வேலை கொடுக்கல. கோயம்புத்தூர்ல கூட நம்ம சொல்லி இருக்கிறோம், அங்க இது வரைக்கும் அந்த வேலை கொடுக்க மாட்டேன் தவிக்கிறாங்க. ஏன்னா கேட்டா அதுக்கு ஒரு குழு அமைக்கணுமா? அப்ப வேலையே கொடுக்காது ஒரு வாய்மொழி உத்தரவு இல்லாம இத்தனை பேருக்கு வேலை கொடுக்கும்போது எந்த குழு அமைச்சாங்க? ஆமா ஆமா அவங்களுக்கு உடன்பாடு இருக்காது. அது நான் எதிர்க்கிறேன். ஏன்னா உடன்பாடு இருந்தால் ஒரு நிமிஷம் தொழிற்சங்கம் நடத்த முடியாதுங்க. எல்லாம் அந்த ஓடி அரசு ஊழியர் ஆக்கிட்டோம்னா அவங்களுக்கு அங்க வேலை கிடையாது இல்லையா? அதனால அவங்க மறுக்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு 1.5 லட்சம் தொழிலாளி பாதிக்கப்படுறதை பத்தி கவலை கிடையாது. அரசு ஊழியர் ஆக்கக்கூடாதுன்னு சொன்னது என்ன நியாயம்? என்ன தவறாவா நம்ம கேட்கிறோம்? அரசு ஊழியர் ஆக்கிட்டா அவங்களுக்கு மத்திய அரசு அறிவிக்கிற அனைத்து சலுகையும் கிடைக்கும். இப்ப தினக்கூலி அடிப்படையில் இப்ப 10 பேருக்கு ஒரு டிப்போவில் வேலை கொடுக்குறாங்கன்னா அரசு ஊழியர் ஆக்கிட்ட கொடுக்க முடியுமா? அதை வச்சுதான் இவங்க வேண்டாம் தவிர்க்கிறாங்க. 77 சங்கங்கள் அரசு ஊழியர் சொல்லும் போது மெஜாரிட்டி எது இருக்கு? அதை வச்சு பண்ணணுமே தவிர இப்ப இந்த இலக்கு பணி கொடுக்க முடியாதுன்றான் அதிகாரி. நீ என்ன வேணா பண்ணிக்கங்க, நான் குழு அமைச்சு கொடுக்குறேன். என்ன சார் பாதிக்கப்பட்ட 1 மாசம் கொடுங்க, அடுத்தது அவங்க சரியாயிட்டு வேலைக்கு போவான்னு அது கொடுக்க முடியாதுன்னு சொல்ற அரசு நிர்வாகம் என்ன நிர்வாகம்? முதல் கட்ட பேச்சுவார்த்தை அப்படிதான் இருந்துச்சு.
இது இல்ல 13 இது எப்படி அரசு எல்லாம் சொல்லல. அரசு 13 சங்கங்கள் மட்டும் வாங்கன்னு கூப்பிடல. இவங்களா போயிட்டு நேத்து பேட்டி கொடுக்கறத நான் பாக்குறேன். இது அரசுடைய கொள்கை முடிவுன்றாங்க. அரசு எல்லாம் கூப்பிடல. 13 சங்கம் அனைத்து சங்கம் தான் கூப்பிட்டு பேசணும்னு சொல்றாங்க. ஆனா இவங்கள நாங்க தான் மெஜாரிட்டின்னு சொல்லிவிட்டு இவங்க முன்னாடி எங்களை மட்டும் கூப்பிடுங்க, ஏன்னா இவங்க தீண்டத்தக்காதவங்க, அவங்க முன்னாடி நாங்க பேச மாட்டோம்ன்ற மாதிரி இது ஒரு நேத்து ஒரு வார்த்தை போகுது. அவங்களுடைய கோரிக்கை நியாயமானதுதான். அந்த மாதிரி எல்லாரும் கூப்பிட்டு பேசினா மட்டும் தான் தொழிற்சங்கத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு. தனித்தனியா கூப்பிட்டு சொன்னா அப்ப என்னது அவங்களுக்கு தனியா ஏதோ பேச்சுவார்த்தை நடத்திட்டு அவங்க ஏதோ வாங்கிட்டு போன மாதிரி தான் மக்கள் நினைப்பாங்க. அதனால நாங்க அதுல உடன்பாடு கிடையாது. அமைச்சர்கிட்ட சொல்லுகிறோம், அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அனைத்து சங்கங்கள் கூப்பிட்டு அனுப்பிச்சு பேசினா மட்டும் தான் நாங்க எல்லாம் கலந்துப்போம். இல்லன்னா நிர்வாகம் எடுக்கிற முடிவு என்னவான்னு சொல்லிடுறோம். என் பேரு நடராஜன், நிறுவன தலைவர், தமிழ்நாடு மனித உரிமை தொழிற்சங்க பேரவை. திருப்தியா இருக்குன்னா எந்த ஒரு முடிவு எட்டல. அதுதான் ஏன்னா நான் இப்ப கேட்டேன், இந்த மாசத்திலே முடிக்கணும் சார், ஆல்ரெடி 1.5 வருஷம் ஆயிப்போச்சு. இப்ப இதுக்கப்புறம் காலம் கட்டின்னு போனா என்னன்னா ஒரு அமைச்சர் செஞ்சது, இந்த தோமுசாங்க ஒரு எலெக்ஷன் வச்சு அடுத்த ஒவ்வொரு தேர்தலுக்கும் எலெக்ஷன் வச்சு நடத்தணும்னு சொல்லும் போது இந்த அரசு இப்ப ஆல்ரெடி லேட் ஆகி போச்சு, இந்த பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு அடுத்த கட்டமா பேசணுன்றதை நான் வரவேற்கிறேன். உண்மையிலே இத்தனை சங்கங்கள் கூப்பிட்டு அழைச்சி ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை 1.5 வருஷம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமா எலெக்ஷன் என்னைக்கு வைக்கிறது, என்னைக்கு நடக்குது, அடுத்த 27 எலெக்ஷன் வச்சு நடத்தி நல்ல யாரு மெஜாரிட்டியில் இருக்கிறாங்களோ அவங்க பேச்சுவார்த்தையில் கலந்துக்கலாம். இதுதான் மெயின். இன்றைக்கு அமைச்சருடைய செயல்பாடு திருப்தியா இருக்கு, சந்தோஷம். ஓகே, சந்தோஷம். அமைச்சர் இல்ல, இப்ப அமைச்சர் இருந்தது எனக்கு திருப்தி. ஓகே. தமிழ்நாடு மொத்த தொழிலாளர் அமைச்சர் பேசுங்க. இன்னும் ஒருத்தர் இருக்காரு. ஆம் ஆத்மி நாங்களும் வந்துடலாமா? வாங்க, சரி வருமா? நீங்க பேட்டி எடுத்துட்டு போங்க. பேசுங்க. எப்படி போலாம்? பேரு